ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடமிளகா வச்சு சூப்பராக ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் குடமிளகா, ஆனியன், முட்டை. வெறும் இந்த 3 பொருள் வச்சு நம்ம சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வெங்காயமும் குடமிளகாவும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வானலில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது கடுகு லைட்டாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே லைட்டாக ஜீரகம் வந்து நல்லா கொஞ்சம் வாசனையும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் கொடுக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா ஜீரகமும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போது கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் குடமிளகாய் நல்லா இதிலே எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போது குடமிளகாய் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மஞ்சத்தூள், காரம் கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ காரத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த குடமிளகா லைட்டாக இது இந்த ஸ்டேஜ்லேயும் சாப்பிட்லாம். ஸோ லைட்டாக வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. குடமிளகா நல்லா வெந்து மசாலாவோட எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வச்சுருக்க 2 முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையில் நம்ம போட்டிருக்க அந்த காரம்லாம் ஏறி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ குடமிளகா கூட முட்டையும் மிளகாவும் நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுட சுட குடமிளகா முட்டை மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.